சென்னை அடுத்த குன்றத்தூரில் சாலை ஆக்கிரமிப்பு கடைகள் இடித்து அகற்றப்பட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ்குமார், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. சூழல் என்னவாக இருக்கிறது? குன்றத்தூர் பகுதியில் ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குன்றத்தூரில் இருந்து முருகன் கோயில் செல்லும் சாலை மற்றும் 4 கொல்லச்சேரி ஆகிய பகுதிகளில் செல்லக்கூடிய சாலைகளின் ஓரங்களில் கடைகள் மற்றும் வீடுகள் ஆக்கிரமிப்புகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு தற்போது இந்த பகுதியில் சாலை விரிவாக்க பணியானது நடைபெற்று வந்துள்ளது. மேலும் குன்றத்தூர் பஸ் நிலையத்திலிருந்து வெளியேறக்கூடிய அரசு பேருந்துகளின் மூலமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதன் காரணமாக குன்றத்தூர் பஸ் நிலையத்தின் முன்பு இருந்த அம்பேத்கர் சிலை அகற்றப்பட்டு தற்போது மாற்று இடத்தில் புதிதாக வைக்கப்பட்டு அந்த பகுதியும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குன்றத்தூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லக்கூடிய சாலையின் ஒரு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருந்து வந்தால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்து இந்த நிலையில் இன்று நெடுஞ்சாலை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து 3 JCB எந்திரங்கள் கொண்டு அந்த சாலையின் ஓரத்தில் இருந்த கடைகள் மற்றும் வீடுகளை இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சிலர் உரிமையாளர்கள் அவர்களாகவே அந்த வீடுகளை இடித்து கொடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே அங்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது அந்த ஆக்கிரமிப்புகளை முற்றிலுமாக அகற்றும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த பகுதியில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் வீடுகளின் முன்பகுதி மற்றும் ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகளை இடித்து அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கடை உரிமையாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை மாற்று வாகனத்தில் வைத்து எடுத்துச் செல்லும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க குன்றத்தூர் போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. நன்றி சதீஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு.